குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் ஒபிசிட்டியும் கேன்சரும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதில் ஒபிசிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா குண்டாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதான் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். there is an accumulation of excess body fat. எக்ஸஸாக இருக்கிற அந்த ஃபேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டைஸ் இருக்கு இல்லையா, டைஸ் பகுதியிலையும் அந்த கன்னங்கள் சொல்கிறேன், டோஸ் கன்னங்கள், அப்புறம் அந்த கை கால் பகுதிகள், அப்புறம் பேக் சைடில் இடுப்பு பகுதியில் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் சேர்ந்துடும். அதுக்கு பேர் தான் ஒபிசிட்டி அப்படின்னு பேர். அண்ட் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட். அதிகப்படியாக என்ன ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு பேர் தான் ஒபிசிட்டி. இது எதனால் நடக்குது சார், ஏன் இந்த ஒபிசிட்டி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோசியல் பிஹேவியர் அப்படின்னு சொன்னால் சமூகத்தோடு நாம் என்ன பண்ணுறோம், அதாவது கல்ச்சுரல் சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஹேபிட்ஸில் பல்வேறு சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டோம். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் நம்மளோட உடம்புல சேருது. அடுத்தது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க, இன்ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, நிறைய வேலைகள் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு இருக்கிற அந்த கொழுப்பு அதிகமாகி அவங்களோட எடை கூடிடும். சரியா? அடுத்தது மெட்டபாலிக் ஆக்ஷன்ஸ். நம்மளோட உடம்புல சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி ஆகாத பட்சத்தில் அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் சரியாக நடக்கலை அப்படின்னா நமக்கு ஒபிசிட்டி வரும். அப்புறம் செல்லுலார் ஃபேக்டர்ஸ். செல்கள் என்ன, குறிப்பிட்ட செல்கள் என்ன குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக செயல்படலை அப்படின்னா நமக்கு ஒபிசிட்டி வரும். நெக்ஸ்ட்டு, obesity occurs it intake of calories is more than the expenditure of energy. நமக்கு தேவைப்படுற எனர்ஜியை விட அதிகமாக நாம் அதிகமான கலோரிகள் நிறைந்த அந்த உணவை நாம் சாப்பிடும்போது நமக்கு எக்ஸஸாக ஸ்டோர் ஆகிடும். சரியா? அடுத்தது, ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி ஆர் கண்டிஷன்ஸ் வேர் த பாடி வெயிட் இஸ் ஜெனரேஷன் then the mean standard weight for age and height of an individual. அதாவது ஏஜும் ஹைட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க ஒபிசிட்டியோட இருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். சரியா? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் காணப்படுவாங்க. ஒரு 30 வயசு அப்படின்னா அவங்க ஒரு 6 ஃபீட்டுக்குள்ளே ஒரு 5.5 5.2 அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன நார்மலாக இருக்கிறாங்க, நார்மல் வெயிட்டோட இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதே ஒரு 15 ஏஜ் இருக்கிற ஒரு பையன் நல்லா ஒரு 6 அடி உயரமும் நல்லா 50-60 கிலோ எடையும் இருந்தான் அப்படின்னா அவன் ஒபிசிட்டியோடு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. நாம் கரெக்டான ஹைட்டும் கரெக்டான வெயிட்டும் கரெக்டான ஏஜில் நாம் இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு முறை தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் நாம் சொல்லலாம். இட் இஸ் எஸ்டிமேட் ஆஃப் பாடி ஃபேட் அண்டு மாஸ் பாடி ஹெல்த் ரிஸ்க். என்ன பண்ணுவாங்க, எஸ்டிமேஷன் தான் இது. சரியா? அக்யூரேட்டாக நாம் சொல்ல முடியாது. எஸ்டிமேஷனான ஒரு கால்குலேஷன் தான் அந்த BMI. சரியா? என்ன ஃபார்முலா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா BMI ஈக்குவல் டு வெயிட் பை ஹைட்டு. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் ஹைட்டு கூட இப்போது இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸோட ஃபார்முலாவை பார்க்கலாம். BMI ஈக்குவல் டு வெயிட் பை ஹைட் ஸ்கொயர். ஹைட்டு என்ன பண்ணணும், மீட்டரில் கணக்கிடுறோம். அந்த மீட்டர் ஸ்கொயரில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த BMI கணக்கிட வேண்டும். இப்போது ஃபார்முலாவில் பார்க்கலாம். BMI ஈக்குவல் டு kg பை மீட்டர் ஸ்கொயர். ஒரு எக்ஸாம்பிள் சம்மு ஒன்று பார்க்கலாம். இதில் ஹைட் ஈக்குவல் டு 1.75 மீட்டர்ஸ், அப்புறம் வெயிட் ஈக்குவல் டு 75 கிலோகிராம்ஸ். சரியா? இங்கே பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்ம மீட்டர் பாயிண்டில் இருக்கிறது இல்லையா,
அதை வந்து ஸ்கொயராக வந்து மாற்றணும். 1.75 மீட்டர் அப்படின்னா அதை 1.75 ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நமக்கு 3.06 வந்து ஆன்சர் வரும். சரியா? இப்போ எப்படி வந்தது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாத. மீட்டர் ஸ்கொயரில் நம்ம வந்து ஸ்கொயரில் எடுக்கிறதுனால இதை 1.75 என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 3.06 வரும் ஆன்சர். சரியா? இங்கே ஸ்கொயர் ஆஃப் ஹைட் ஈக்குவல் டு 1.75 இன்ட்டு 1.75 ஈக்குவல் டு 3.06 மீட்டர் ஸ்கொயர். சரியா? இப்போது வெயிட் ஈக்குவல் டு 75 கிலோகிராம்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபார்முலாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டாச் பண்ணலாம். BMI ஈக்குவல் டு வெயிட் பை ஹைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 75 பை 3.6 இஸ் ஈக்குவல் டு 24.5. இதான் அந்த ஒரு ஆளோட BMI அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததுமா, எவ்ரி 7 calories of excess consumption leads to 1 gram fat. அதாவது 7 கலோரி இருந்தது அப்படின்னா 1 கிராம் ஃபேட்டுக்கு சமம். அது டிபாசிட் ஆன் இன்க்ரீஸ்டு இன் பாடி வெயிட். அதாவது 7 கலோரி உள்ள உணவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா 1 கிராம் ஃபேட்டு நம்மளோட உடம்புல டெபாசிட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். வெயிட் டியூ டு ஃபேட் இன் அடிப்போஸ் டிஷ்யூ exceed more than 20% to 25% ஆஃப் பாடி வெயிட். இங்கே அடிப்போஸ் டிஷ்யூவில் தான் நமக்கு ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்போஸ் டிஷ்யூவோட வெயிட் என்ன ஆகிடும் அப்படின்னா 20%லேருந்து 25% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது உடம்போட வெயிட்டும் வந்து கூடிவிடும். An adult weighing 10% more than the standard weight is overweight. ஸ்டாண்டர்டாக ஒரு ஏஜ் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு 70 கிலோ இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சமமான ஒரு வெயிட்டு, நார்மல் வெயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அதை விட 10% எக்ஸ்ட்ராவாக ஒரு 80 கிலோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது 10%னா ஒபீஸ், அதாவது ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் 20% மோர் இஸ் ஒபீஸ். 20% அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நார்மல் வெயிட்டை விட அவங்க ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னு நாம் கூற வேண்டும். அடுத்தது காசஸ் அண்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஒபிசிட்டியோட காசஸ் அப்புறம் ரிஸ்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். மரபியல் ரீதியான அந்த ஒரு சில மாறுதல்கள் மூலமாக அவங்க வந்து குண்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. அவங்க வந்து என்ன உடல் இயக்கத்தோட நல்ல ஆக்டிவான ஒரு வேலை வந்து செய்ய மாட்டாங்க. சரியா? அதான் வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. தேர்டு ஈட்டிங் ஹேபிட்ஸ். அதிகமாக சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அடுத்தது எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸில் இன்சுலின் கம்மியாக செக்ரீட் ஆகிறதுனால அவங்க வந்து என்ன ஒபிசிட்டி வந்து போட்டுருவாங்க. அடுத்தது ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான டென்ஷன் ஆகுவாங்க. அவங்க எதுக்கு பார்த்தாலும் வந்து எப்போ பாரு டென்ஷன் ஆகிடுவாங்க. அதான் வந்து ஹைப்பர் டென்ஷன். அடுத்தது டயபெட்டிஸ். சர்க்கரை வியாதியும் ஒபிசிட்டிக்கு ஒரு காரணமாக அமையும். அடுத்தது கல் பிளாடர் டிசீஸ். பித்த பைகளில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒபிசிட்டி ஆகும். ஏன் பித்த பையில் ப்ராப்பராக அது ப்ராப்ளம் ஆகக்கூடாது அப்படின்னா பித்தப்பையில் தான் நமக்கு கொழுப்பை செரிக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். சரியா? அந்த பித்தப்பை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கொழுப்பு செரித்தல் வந்து நம்மளோட உடம்புல நடக்காது. அதனால் நமக்கு ஒபிசிட்டி வரும். அடுத்தது கரோனரி ஹார்ட் டிசீசஸ். கரோனரி ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு சொன்னால் ஹார்ட்டில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக செயல்படாது. பிளட் வெசல்ஸில் கொழுப்பு படியும் நிகழ்வு தான் வந்து கரோனரி ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ். முட்டி வலி, முதுகு வலிலாம் இருக்கு இல்லையா, அதான் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோயாளிகளுக்கும் இந்த மாதிரியான ஒபிசிட்டி வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். அடுத்தது அதாவது
ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் ஒபிசிட்டி. அது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணலாம், குண்டாகிறத எப்படி தடுக்கலாம் நாம அப்படின்னா, டயட் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான நம்ம வந்து உணவு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்புறம் இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு நம்மளே நம்ப முடியாத அளவுக்கு ஆக்டிவாக ஆகிடும், நல்ல ஷேப்பாகவும் வந்து ஆகிடும். சரியா, உடற்பயிற்சி நாம் வந்து இந்த வயசில் மேற்கொண்டோம் அப்படின்னா நாம் எதிர்பார்க்குற நம்மளோட பாடி கண்டிஷன் வந்து நமக்கு கிடைத்து விடும். சரியா, இதில் ஃபஸ்ட்டு டயட் மேனேஜ்மெண்ட்டில் லோ கேலரிஸ், நார்மல் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட், ஹை ஃபைபர் டயட் கேன் ப்ரிவெண்ட் ஓவர் வெயிட். இது எல்லாமே என்ன பண்ணணும், லோவான கலோரி இருக்கிற உணவாக சாப்பிட்ணும், நார்மலான ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற ஃபுட்டாக நம்ம வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நாம் வந்து சாப்பிட்ணும். அப்புறம் வந்து மினரல்ஸு, நமக்கு தேவைப்படுற மினரல்ஸும் விட்டமின்ஸும் காய்கறியில் தான் இருக்கும், ஃப்ரூட்ஸில் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்ணும். சரியா, அதை விட்டுட்டு நாம் வந்து எண்ணெயில் பொரித்த உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடவே கூடாது. என்ன அடுத்தது, ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட், நல்ல கார்போஹைட்ரேட்டையும் நல்ல கொழுப்பு உணவு இருக்கிற அந்த உணவுப் பொருட்களை மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும். அடுத்தது ஹை ஃபைபர், நல்ல நார் சத்து மிக்க உணவு நாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கு உண்டான சான்சஸே வந்து குறைந்து விடும். அடுத்தது கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் வெயிட் ரிடக்ஷன் இஸ் சேஃப் அண்டு மோஸ்ட் எஃபெக்டிவ். குறைந்த அளவு கலோரி இருக்கிற உணவு நாம் சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டு குறிப்பிட்ட அளவில் குறைந்து விடும். அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், எ லோ கேலரி டயட் accompanied by moderate exercise will be effective in causing weight loss. அதாவது மெடிடேஷன், யோகா அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேன் ஆல்சோ ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டு ஓவர் வெயிட்டிங். ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு வந்து இருக்குது இல்லையா, அன்றாட லைஃப்பில் அங்கங்கே போகிறோம் வரோம், நமக்கு வந்து யாராவது திட்டாங்க, இல்லை நமக்கு ஏதாவது பண இழப்போ இல்லை ஏதாவது ஒரு இழப்போ ஏற்பட்டது அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓவராக வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, ஓவராக மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. சரியா, அந்த மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மன உளைச்சல்லையே நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நோய்கள் வந்து வரும், மன ரீதியான பிரச்சனைகள் வரும். அந்த மன ரீதியான பிரச்சனைகள் மூலமாக நம்மளோட உடம்புக்கு வெயிட்டு போட்டுரும். சரியா, அதனால் ப்ராப்பரான எக்ஸசைஸும் டயட் மேனேஜ்மெண்ட்டும் இருந்தது அப்படின்னா ஒருத்தர் நல்ல ஆரோக்கியத்தோட பாடி வந்து என்ன ஒரு கண்டிஷனோடு இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, desirable level of blood cholesterol should be less than 200 mg per deciliter for இந்தியன்ஸுக்கு 200 mg இருந்தால் போதும் நமக்கு கொலஸ்ட்ரால். அடுத்தது, தி ரிஸ்க் ஆஃப் coronary heart diseases increases slowly. blood cholesterol level increases from 200 to 300 mg per deciliter. இந்த கரோனரி ஹார்ட் டிசீஸில் இருக்கிறவங்க அந்த நோயாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பிளட்டுக்குள்ளே 200 மில்லிகிராமுக்கு பதிலாக 300 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் வந்து அவங்களோட பிளட்டில் இருக்கும். சரியா, அதனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வருகிறது. அடுத்தது HDL, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அல்லது குட் கொலஸ்ட்ரால். HDL அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல கொலஸ்ட்ராலு, லோவர்ஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ், while LDL, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ், அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படாது, இதய நோய்கள் வந்து ஏற்படாது. சரியா, இதுக்கு LDLக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பேட் கொலஸ்ட்ரால், இன்க்ரீஸஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். LDL வந்து நமக்கு ஹார்ட் டிசீஸை ஏற்படுத்தக்கூடியவையாக இவை காணப்படுகின்றன. அடுத்தது ஹார்ட் டிசீசஸ், இதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே CVD அப்படின்னா கார்டியோ வாஸ்குலார் டிசீஸ். சீனா கார்டியோ, வீனா வாஸ்குலார், டீனா டிசீஸ். இதுக்கு என்ன சார் அப்படின்னா அஃபெக்ட் ஹார்ட் அண்டு பிளட் வெசல்ஸ், இதயத்தையும் இரத்த குழாய்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இந்த CVD அப்படின்ற ஒரு நோய் வந்து இருக்கின்றது, கார்டியோ வாஸ்குலார் டிசீஸ். சரியா, நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிசீஸ் வந்து CHD, கரோனரி ஹார்ட் டிசீஸ். இது வந்து எதனால் வருகிறது அப்படின்னா டெபாசிஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் இந்த பிளட் வெசல்ஸ்,
ரத்த குழாய்களில் என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபேட்டு வந்து அதிகமாக படிஞ்சிடும். அந்த மாதிரி படியும் போது பிளட் ஃப்ளோ வந்து என்ன ஆகிடும், குறைஞ்சிடும். அதனால் ஹார்ட் பீட் அதிகமாகி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இதுக்கு பேர் தான் வந்து கரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு பேர். அடுத்தது ஆர்த்தோஸ்க்ளீரோசிஸ். செகண்ட், இந்த நோயோட பேர் வந்து ஆர்த்தோஸ்க்ளீரோசிஸ். இந்த டிசீஸோட பேர் என்ன அப்படின்னா ஆர்த்தோஸ்க்ளீரோசிஸ். இதில் ஃப்ளேக் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆகும். அது என்ன அப்படின்னா ரத்தம் திட்டுகளாக வந்து அது உள்ளவே என்ன ப்ளஸ் ரத்த குழாய் உள்ளவே கிளாட் ஆகிடும். கிளாட் ஆகிடுதுன்னா திரிஞ்சு போயிடும். பிளட் வந்து திரிஞ்சு போகும். ஒரு நிகழ்வு தான் வந்து இந்த பிளேக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைப்ரஸ் ஃபேட்டி ஸ்ட்ரீக், அதாவது நார் போன்ற அமைப்பு அந்த பிளட்டில் இருக்கும் இல்லையா, நமக்கு அந்த கேலஸ் ஃபார்மேஷன் நடக்கிறப்போ பிளட்டில் இருக்கிற த்ரோம்போசைட்டோசிஸ் அப்படின்ற செல்ஸ் என்ன ஆகும், நமக்கு நார் போன்ற ஒரு அமைப்பு உண்டாகும். அது என்ன ஆகிடும், திரியாக வந்து மாறுறதுனால பிளட் வெசல்ஸில் அங்கங்கே அந்த திரிகள் வந்து ஒன்றா சேர்ந்து உருண்டையாக மாறி பிளட் வெசல்ஸில் அடைப்பை வந்து ஏற்படுத்தும். இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளாக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் சடனாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க, இந்த டிசீஸ் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு நேரோவிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ், ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி. பிளட் வெசல்ஸ்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா சுருங்கி போயிடும். அங்கங்கே பெருசாக இருக்கும். ஒரு நம்ம தண்ணி அடிக்கிற ஓஸ் பழுப்பு பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரே சீராக தானே இருக்கும், அதே மாதிரி நம்ம பிளட் வெசலும் இருக்கும் நார்மலாக இருக்கும்போது. இந்த நோய் வந்தவங்களுக்கு பிளட் வெசல் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கங்கே வீங்கி போன மாதிரி இருக்கும். இதனால் ஒரு ஃப்ளோவான பிளட் ஃப்ளோ வந்து அங்கே நடைபெறாது. அதனால் ஹார்ட்டுக்கு அதிகமான ஒரு வேலை வந்து ஏற்படும். சரியா? அடுத்தது, இதனால் திசுக்களுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் வந்து என்ன குறைஞ்சி போயிடும். அதனால் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வந்து அங்கு நடைபெறும். அடுத்தது அதாவது இஸ்கீமியா அப்படின்னு சொல்கிறது இதில் ஒரு டேர்மு. அது என்ன அப்படின்னா டெஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில்ஸ். இதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த தசைகளுக்கே என்ன ஆகிடும், பிளட் போகிறது வந்து தடைபட்டு விடும். இதயத்துக்கே ரத்தம் போல் அப்படின்னா அது எப்படி சுருங்கி விரியும், அது எப்படி மற்ற பார்ட்ஸுக்கு பிளட்டை வந்து சப்ளை பண்ணும். அதனால் என்ன ஆகிடும், உடனடியாக பிளட்டு ஹார்ட்டு துடிக்கிறது வந்து நின்று போயிடும். அதனால் உடனடியாக இறப்பு ஏற்படும். அடுத்தது மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னா டெத் ஆஃப் த ஹார்ட் மசில் டிஷ்யூஸ். ஹார்ட்டில் இருக்கிற மசில் டிஷ்யூஸுக்கு ஆக்சிஜன் சரியாக சப்ளை ஆகாமல் என்ன ஆகிடும், அந்த ஹார்ட் மசில்ஸ் வந்து மசிலில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து இறந்து போயிடும். அதுக்கு பேர் தான் வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு பேர். ஓகே. அடுத்தது ரிஸ்க் ஃபேக்டர். இந்த ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர், இஃப் தே ஆர் untreated may cause severe damage to brain, kidney and eventually lead to stroke. ஸ்ட்ரோக்னா தெரியும் நமக்கு, இதுதான் ஹார்ட் அட்டாக் தான் ஸ்ட்ரோக் அப்படின்னு பேர். இதை சரியான டைமுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா முதல்ல பிரெயின் டேமேஜ் ஆகும், அப்புறம் கிட்னி டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாங்க, இறப்பு வந்து ஏற்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். மீதி இருக்கிறத நாம் வந்து இந்த கேன்சரும் எய்ட்ஸு பற்றியும் இன்னொரு வீடியோவில் நான் வந்து போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட நமக்கு வந்து எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் டிசீசஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க வேண்டியது வந்து கேன்சர் அண்டு எய்ட்ஸ், இந்த 2 விதமான நோய்களும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.